ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்லைம் தான் மேக் பண்ண போகிறோம். வந்து கொஞ்சமாக க்ளூ ஊற்றிக்கோங்க. க்ளூ ஊற்றிட்டு சால்ட்டு பாருங்கள், சால்ட் எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கரையணும்ல, அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா அது கரைஞ்சி வரணும். அது கரைஞ்சி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு மேக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சர்ஃப் எக்ஸல் இருக்குது. டிட்டர்ஜென்ட் எடுத்துட்டு கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சோண்டு போதும். இதெல்லாம் நல்லா போட்டு கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்து கலக்கி எடுத்துக்கோங்க. அது வந்து தண்ணி மாதிரி வரணும் சப்ஜெக்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. நானும் நிறையவே போட்டுக்கிட்டு டிட்டர்ஜென்ட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. கல் மாதிரி இருந்துச்சுன்னா அதை உடச்சிக்கோங்க. அது மட்டும் தயவு செஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க. நல்லா போட்டு அது நம்ம கையாலே கிளறி விட்டுறணும். ஸ்பூன்லலாம் வந்து தெரியாது, ஸ்பூனில் வந்து சரியாக தெரியாது. அதனால என்ன பண்ணிக்கோங்க, நல்லா இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டிட்டர்ஜென்ட்டை போட்டு இப்போ கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் எடுத்து மறுபடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என் கையை நல்லா கழுவிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ கழுவிக்கிட்டு ஏதாவது ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நான் இப்போ இந்த ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். கடகடன்னு போயிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கையாலே கரைச்சி வச்சது இப்போ வந்து நீங்கள் ஸ்டிக்கால் கரைச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம 2 வாட்டி போட்டுட்டா கையால் நல்லா கரைய மாட்டேங்குது. இப்போ கையாலையும் நீங்கள் கரைக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கையால் கரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்கால் கரையிறேன். அப்போதான் நல்லா கரையும்னு சொல்லிவிட்டு நல்லா விட்டு கிண்டி எவ்வளோ கரைய முடியுமோ அவ்வளோ கரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. இப்படி நல்லா கலக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்படி நல்லா கலக்கி விட்டு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுவே ஊறி நல்லா வந்துடும். அதுக்குள்ளேயே நம்ம க்ளூ வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நல்லா 5 மினிட்ஸ் வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலக்கி அந்த உப்புலாம் கரைஞ்சிடுச்சு பாருங்கள். டோட்டலாக கரைஞ்சிடுச்சு அந்த உப்புலாம். இந்த உப்புலாம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம டிட்டர்ஜென்ட் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து மறுபடியும் நல்லா கலக்கணும். இப்போ கையை வச்சு கலக்கி விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பவுலில் தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அதிகமாக ஊற்றிடாதீங்க. இதுவே தேவையான அளவு தான் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்தது ஒரு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். நிறைய தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க, இந்த ராங்காக போயிடும். நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ண கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து க்ளூ போட்டுக்கிட்டு நல்லா க்ளூ போட்டுக்கோங்க. நல்லா க்ளூ போட்டுட்டு எடுத்து நல்லா இப்போ நீங்கள் நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 5 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு கலர் வருது பாருங்கள், அதுவே தானாக ஒரு கலர் வருது. ஏன் தெரியல, இந்த க்ளூவோட கலரும் இந்த கலரும் சேர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் நான் அப்படியே விட்டுருக்கேன். எனக்கே தெரியாது. கொஞ்சோண்டு தண்ணி இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஊற்றிடுங்க. இப்போ நான் வந்து ஸ்டாண்டு பண்ண போகிறேன். இப்போ கரெக்டாக இருக்கு. ஓகே, எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கு வச்சு விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்களேன். கொஞ்சம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, விடவே விடாதீங்க. நிழல தான் இருக்கும். இப்போ நல்லா எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு கலர் வருது பார்த்தீங்களா, தானாக கலர் வரணும். அதுவே நான் எந்த கலரும் சேர்க்குறேன், நீங்களே பார்த்தீங்களா, நான் எந்த கலருமே சேர்க்காமலே இது வருது தான். அது அந்த க்ளூவோட கலர் தான் நான் சொல்லுவேன்.
நீங்கள் எந்த க்ளூ வச்சுட்டு இருந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த க்ளூவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் செம்மையாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வரும், பெட்டர்னு நான் சொல்லுவேன். நான் நல்லா இப்போதைக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இப்படி வந்துருச்சு. ஒரு 2 days கழிச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் 1 day கூட வெயிட் பண்ணலாம். இதுக்காக 1 day 2 day எப்படி வேணாலும் நீங்கள் வச்சிட்ருக்கலாம். நீங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 day கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்லைம் வீடியோ.